ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 டைம் பூஜை பண்ணேங்க. காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சக்கரை பொங்கல் வச்சு பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து பசங்க வந்ததும் இந்த மாதிரி கொழுக்கட்டையும் சுண்டலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெசிபி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். சொதப்பி நிறைய டைம் வந்து ரேஷியோ மாற்றி போட்டு கூட கற்றுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் கையிலேயே பண்ணுறேன் பாருங்கள். அந்த கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து கற்றுக்க முடியும். அந்த ரேஷியோவும் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எங்கள் பெரிய மாமியார் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நான் வந்து கையிலேயே வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இதை எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்க்கடலை ஸ்டஃபிங்கோட பண்ணும்போது. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி மடிக்கிறப்ப அந்த ஸ்டஃபிங்கும் வந்து வெளியே வராமல் மடிக்கணும். ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய ஸ்டஃபிங் வெய் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஈவினிங் வந்து அவரும் வந்துட்டார். அதனால் கொழுக்கட்டை, சுண்டல், பழங்கள் வச்சு நாங்கள் தீபார்த்தனை வந்து காமிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 8:30 மணி பக்கம் வந்து லைட்டாக பசிக்குதுன்ட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி சட்னி, என்னோடய ஸ்டைல் தக்காளி சட்னி தோசை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து கொழுக்கட்டை சுண்டல்லாம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னாங்க. ஆளுக்கு 2 தோசை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த டே ரொட்டீனுக்கு ரெடி.